கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவு மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், பயணத்துல கவனமா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். கல்யாணம் ஆகல அப்படின்னா திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டுவோம் சார், கல்யாணம் முடிஞ்சிடும் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுலதான் சிக்கல. திருமண வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. இதை எல்லாத்தோட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, பிசினஸ்ல கூட பார்ட்னர். ஆகவே உங்க பிசினஸ்ல பார்ட்னர் இருந்தாங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. சார் அவர் என்ன கேட்காம 10,000 ரூபாய் எடுத்துட்டாரு, விட்டு கொடுங்க, அடுத்தது நீங்க எடுத்துங்க. அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொழில் பாதிக்கும், வருமானம் பாதிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அகல கால் வச்சு நான் பிசினஸ்ல பண்ணலாமா சார், ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கும்ல சார் அப்படின்னு நீங்க பேங்க் லோன் வாங்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. பழைய கடன்கள் தீரும், புதிய கடன்களை கொண்டு வராதிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பழைய கடன் போய் புதிய கடன் வருமே ஒழிய அப்ப கடன்காரனா தானே இருப்பீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல இப்ப என்ன மகாதிசை நடக்கிறதுங்கிறத பார்க்கணும். திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு புத பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். புதன்கிழமையில பண்ணீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல பெண்களால் அவமானப்பட நேரிடும்னு இருக்கு, அதுலயும் வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் அவங்கள ஹேண்டில் பண்றது. இப்போ நீங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்க சார், ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கொஞ்சம் வேற்றுமொழி இனத்தவர்களோ பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாம விட்டு கொடுத்து போங்க.